சுபஹானல்லாஹ். இப்போ நான் பேச போகிறது உங்களை படைத்த உங்கள் உரிமையாளன். நீங்களும் நானும் தேட வேண்டியவன். எங்கள் கல்பு துடிக்கும். எங்கள் உம்மா சுமந்தவங்க, அவங்க மேலே நிறைய அன்பு வச்சிருக்கிறோம். ஆனால் என்னை படைச்சவன், எனக்கு இந்த உருவத்தை தந்தவன், எனக்கு பேச சொல்லி தந்தவன், எனக்கு வாழ சொல்லி தந்தவன். இன்ஷா அல்லாஹ் நீங்களாம் ரெடியா இல்லையா? ரெடியா? எதுக்கு? படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்பர் 1, ரசூலுல்லாஹ் ப்ரூஃப் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் படித்த பிள்ளைகள், ப்ரூஃப் தேவையா இல்லையா? ஃபஸ்ட்டாக நான் இஸ்லாத்தை படிக்கிற டைமில் நான் இஸ்லாத்தை விட்டே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சைக்காலஜி படித்தது. அதான் உண்மை. ஏனண்டா சைக்காலஜிக்கலி எங்களுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. ப்ரீ பர்த் அண்ட் ரீபர்த், கிரீன் கார்னேஷன் அப்படின்னா மறுபிறவி உண்டா இல்லையாண்டு டிவிலலாம் நிறைய போய் ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு மறுபிறவி எல்லாம் போட்டு இப்படித்தான் நிறைய, இவர் அங்கே பிறந்தார் இங்கே பிறந்தார். டோட்டல் இஸ்லாத்தில் மறுபிறவி ஒன்று இல்லை. ஸோ எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை, ஈமான் ஆட்டம் கண்டுச்சு. மெல்ல விளங்கினோம். அவங்க சொல்றதை பார்த்தோம், என்ன பாண்டோம், எக்கச்சக்கமான புக் ரீட் பண்ணோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் தேர்ந்தெடுத்தான், ஹிதாயத்தை தந்தான், குர்ஆனை நெருக்கினான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதுதான் சைக்காலஜி படிக்கிறதுக்குரிய ரூட். ஏனண்டா முதல் விஷயம் என்னண்டா, மறுபிறவியை பற்றி எக்கச்சக்கமாக பேசினாங்க. ப்ரூஃப் தேடினோம். நான் பைபிளை படித்தேன், நான் நிறைய புடிசம் படிச்சிருக்கிறேன், எக்கச்சக்கம் விளங்குதா? அதாவது நிறைய படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஹிந்துசம் ஒரு அளவு படிச்சிருக்கிறேன். டிசிஷன் மேக் பண்ணி இஸ்லாத்துக்குள்ள வந்தோம். இதுதான் ட்ரூ, இதுதான் உண்மை, சந்தேகம் இல்லைன்னு சும்மா வரல. அதாவது இஸ்லாத்து, நான் முஸ்லீமா பிறந்ததுக்கு உண்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய ப்ரூஃப் இருக்குது. நான் ஒரே ஒரு ப்ரூஃபை சொல்லிக்கொண்டு அந்த நேசத்துக்கு வரப்போகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதர் தான் நிரூபிக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? நானும் நீங்களும் எக்கச்சக்கமான பாவங்களை விடணுமா இருந்தா, அல்லாஹ்வை நேசிக்கணுமா இருந்தா, நீங்க எக்கச்சக்கமான கல்புல நேசம் சுமந்திருப்பீங்க. எல்லாத்துக்கு மேல யா ரப் அந்த நேசம் வரணும்ன்ற என்னுடைய உரை முடிய அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி நான் வரணுமா இருந்தா, நீங்க நம்பணும் அல்லாஹ்வுடைய தூதர். அதுக்கு ஒரு உதாரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, மதீனாவுல இது கிறிஸ்டியன்ஸ் எழுதுற வரலாறு புகாரில் இருக்குது. ஏன்னா ரெண்டு தரப்புக்கும் முக்கியம். இது ஒரு வார். இந்த வாரோட பேர் முஅத்தா போருக்கு போறாங்க. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் ஃபர்ஸ்டா எம்பயர் ஆஃப் ரோம், ரோம சாம்ராஜ்யத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? சீசர். இந்த கேலண்டர் யாருட? நீங்க யூஸ் பண்ற கேலண்டர் யாருட? ரோம பேரரசு. ஜூலியஸ் சீசர், ஆகஸ்டஸ் சீசர். ஏன் பிப்ரவரியில ஏன் 28? ஏன் 4 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுது? பிப்ரவரியில் மட்டும் சூரியன் வேற மாதிரி ஆகுதா? இல்ல. உங்களுக்கு தெரியுமா, ஜூலியஸ் சீசர் படிச்சிருக்கீங்களா? ஆகஸ்டின் சீசர் படிச்சிருக்கீங்களா? அவங்க ரெண்டு பேரோட பேர் கேலண்டர்ல இருக்குதா? ஜூலை, ஆகஸ்ட். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஜூலியஸ் சீசர் அவர் பேரை வச்சுட்டார் ஜூலை என்று. இப்போ என்ன ஆகும்? ஜனவரி 31 இருந்தா பிப்ரவரி 30, மார்ச் 31 இருந்தா ஏப்ரல் 30, இப்படி வரணும். பிப்ரவரியில் காணல. ஜூலியஸ் சீசர் வச்ச உடனே ஆகஸ்டின் சீசர் உடனே சொன்னாரு, அப்படியா, கலட்டி போடு எனக்கு உண்ட. அங்கிருந்து கலட்டி போட்டாங்க. அதுதான் வரலாறு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேலண்டரை செய்யற அளவுக்குரிய சாம்ராஜ்யம் பெருமானார் ஒரு நொறுக்கினார்கள், இல்லாமலாக்கினார்கள். அவங்களோட நடந்த ஃபர்ஸ்ட் வாருக்கு பேர் முஅத்தா. அந்த முஅத்தா என்ற வார், அந்த பிளேஸ் தான் முஅத்தா. சஹாபாக்கள் 3000, கிறிஸ்டியன்ஸ் புக்ஸ் விக்கிபீடியாவில் போய் படிச்சு பாருங்க. அவங்க 2 lakhs எழுதிருக்காங்க. சில புக்ஸ்ல 1 lakh, 1 லட்சம் அல்லது 2 லட்சம் பேர் வர்றாங்க. ஸோ இங்கே இவங்க போறாங்க. நான் அந்த யுத்தத்தை பத்தி பேசல, அதில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டை பத்தி பேச போறேன். ரசூலுல்லாஹ் மதீனாவில் திடீர்னு ரசூல் அந்த வாருக்கு போகல. 3 பேர் அனுப்பினாங்க ரசூலுல்லாஹ் தளபதிகளாக. வளமைக்கு மாற்றம். யார் அனுப்பினாங்கடா? ஃபர்ஸ்டா ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க ஜாஃபர் பின் அதாவது ஜெயித் பின் ஹாரிசா. ஜெயித் நீங்க போங்க, நீங்க ஷஹீதாக்கப்பட்டா அப்துல்லா பின் ஜாஃபர் நீங்க பிடிங்க கொடிய. அப்துல்லா பின் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க ஷஹீதாக்கப்பட்டா அப்துல்லா பின் ரவாஹா நீங்க கொடிய பிடிங்க. அனுப்பியாச்சு. 1000 கிலோமீட்டர் டிஃபரண்ட். கிட்டத்தட்ட 20 நாள். அந்த காலத்தில் கிலோமீட்டர் சொல்ல மாட்டாங்க, 20 நாள் மிராக்கல் நடக்க போது பாருங்க. நிறைய நடந்துச்சு. நான் இதை தான் உங்களுக்கு சொல்லுவேன் புரிஞ்சுக்கொள்றது. ரசூலுல்லாஹ் மதீனாவில் அப்போ வீட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தாங்க ரசூலுல்லாஹ் வீட்டில், அனஸ் பின் மாலிக்.
அவங்க உம்மா வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, ரசூல்லா வீட்டில் வளர்த்துட்டாங்கன்னு. அண்ணா ஹதிம்து அஷர சினின், 10 வருஷம் நான் ரசூலுல்லாவோட இருந்திருக்கிறேன் வீட்டில். ஆயிஷா நான் இருக்கிறாங்க. ரசூல்லா சொல்றாங்க, அல்லாஹ் மாத்தாவை எனக்கு காட்டுகிறான். இதில் டயலாக்ல இதில் போய் நெட்டில் ரசூல்லா பார்க்குறாங்க. அப்படியா? வெப்சைட்லையா? இல்லை. வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிவி ஒன்றும் இல்லை. ரசூல்லா சொல்லுவாங்க, நான் மாத்தாவை பார்க்கிறேன் என்றாங்க. மதீனாவுக்கு ரசூலுல்லா பேசின மெசேஜ் இப்படி போகும். ரசூல்லா சொன்னாங்க, ஜெயிது பின் ஹாரிஸா கொடியை பிடிக்கிறார். ரசூலுல்லா வளர்த்த புள்ள, இஸ்லாத்தில் வளர்த்த மகன் இல்லை, பிடிக்கிறார், முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் என்றாங்க ரசூலுல்லா. அங்கே இருக்கிறது லைவ். ரசூலுல்லா சொல்றாங்க, இங்கே மதீனாவில் 20 days எடுக்கும் அந்த மெசேஜ் கொண்டு வந்து கொடுக்க லைவ். அரபிகளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நான் சவுத் ஈஸ்டர்னுக்கு வர்றது லேசி, போர்டை பார்த்தாச்சு, இறங்கியாச்சு, இப்படி திரும்பணுமா, இப்படி வரணுமா, ஈஸி இந்த கேம்பஸுக்கு வாரது. மதீனத்து மக்கள், ஜசீரத்துல் அரப், அவர்களுக்கு போர்டு இல்லை. யமன் போகணும் மட்டும் இப்படி திரும்புங்க, அங்கே போர்டு இருக்கும், இப்படி இருக்கும், போர்டா போட்டிருப்பாங்க, நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, இதை வச்சு தீர்மானிப்பாங்க, இது மதீனா, இது மக்கா, இது யமன். ஒரு ஒட்டகம் வந்துடும், இது எங்க இருந்து அந்த ஒட்டகம் வந்துச்சு எப்படி பார்ப்பாங்க? விட்டு எடுத்து உடைச்சு பார்ப்பாங்க. அதுக்குள்ள ஈச்சமர கொட்டைகள் இருந்தா, விதைகள் இருந்தா என்ன, இது மதீனா, எத்திரி ஒட்டகம் பண்ணுவாங்க. நிறைய டெக்னிக் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நாள் தெரியுமா தெரியாதா? யௌமுல் ஜும்ஆ, ஜும்மா நாள்ல தான் ஜும்மா தொழுந்தாங்க. அவங்க போய் யௌமுல் சப்த், சனிக்கிழமை நாள்ல தொழல, யௌமுல் அஹத், ஞாயிற்றுக்கிழமை தொழல. அவங்களுக்கு அது தெரியும். அதனால ரசூலுல்லா சொல்ற டைம்ல அங்க யுத்தத்துல திரும்பி வந்தா கேட்பாங்க, இவர் சொன்னது சாட்டர்டே பகல் நடந்துச்சா, வருமா இல்லையா? ரசூலுல்லா லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? ஜெயித் பின் ஹாரிஸா கொலை செய்யப்பட்டார். ஜாஃபர் பின் அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹு நானா, ரசூலுல்லாஹோட ரிலேஷன். ரசூலுல்லா சொல்றாங்க, ஜாஃபர் கொலை செய்யப்பட்டார். கண்ணால் ஓடுது ரசூலுல்லாஹ்வுக்கு. மதீனா எங்கேயும் பரவுது. ஜாஃபர் திரும்ப வர மாட்டார், அவரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, மறுமையில் தான் அவரை நீங்க பார்க்கணும்ன்றாங்க. அடுத்தது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்துல்லா பின் ரவாஹா கொடியை பிடிக்கிறார், அவர் முன்னாடி போகிறார், வீரமரணம் அடைகிறார், ஷஹீத். 3 ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஃபைனலா ரசூலுல்லாஹ் 4வது ஆளை போட்டு அனுப்பல, யுத்தத்தில் தேடுறாங்க. அடுத்தது யார்? ஃபர்ஸ்ட் இதுவரைக்கும் கிறிஸ்டியன் வேர்ல்டோடு ரோம பேரரசோட அரபிகள் சண்டை பிடிச்சதே இல்லை. அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், பாரசீகம் ரோமம் என்ற பெரிய சாம்ராஜ்யம். என்னாச்சு? ரசூலுல்லாஹ் ஃபைனலா சொல்றாங்க, 3வது கடைசியா சொல்றாங்க, சைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள். ஹாலித் பின் வலீத் கொடியை பிடிக்கிறார். வல்லாஹி யுத்தத்தில் என்ன நடக்குது, நாங்கள் எங்க கேமரா கொண்டு போய் யுத்தத்தில் பார்ப்போம், எங்களுக்கு தான் இப்போ பார்க்கலுமே, ஹதீஸ் இருக்கிற சாலை. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கேமரா எடுக்கிற யுத்தத்தில் போய் பார்த்தா அங்க எல்லாரும் மௌத்து. அடுத்தது யார் கொடியை பிடிக்கிறது? ஒரு தோழர் கொடியை பிடிச்சிட்டாரு. இஸ்லாத்துக்கு புதுசா வந்த ஒரு ஆள் இருக்கிறார், அவர் பேர் ஹாலித் பின் வலீத். அவர் முன்னாடி காஃபிரா இருக்கிற நேரம் எக்கச்சக்கமான வார்கள் அவர் லீட் பண்ணினவர். அவர் போய் கொடியை கையில கொடுக்கிறார், ஹாலித் நீங்க தான் லீட் பண்ணணும். அவர் சொல்ற, நோ, நான் இஸ்லாம் இப்பதான் வந்திருக்கிறேன், இஸ்லாத்துக்குள்ள இப்ப போய் லீட் பண்றது இல்ல, நீங்க தான் லீட் பண்ணணும். மதீனாவுல இந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கொடியை பிடிக்கிறார், அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுக்கறாங்க. இவ்வளவு நாள் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு வர்றாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, சும்மா ஷரீம் ஜாஃபர் பின் அபி தாலிப் வந்தால் ரசூலுல்லாஹ் உண்மையான நபியா பொய் நபியா போயிருவாங்க. நஅூது பில்லாஹி மின்னா. ஒரு நபி பேசினா பிழையாகுமா? சொன்ன ஆள் திரும்பி வந்தா என்ன ஆகும்? என்ன ஆயிரும்? டோட்டலி எல்லாம் பிழையா போயிரும். சொன்ன ஒரு ஆள் திரும்பி வந்தா இல்ல, யாருமே வரல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹாலித் பின் வலீத் ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, நீட்டு ஒரு வாளை நீட்டு, நாங்க யமன் நாட்டு வாள். யா ரசூலல்லாஹ், என் கையால் 9 வாட்கள் உடைஞ்சு விட்டது, அல்லாஹ் பரக்கத் செய்த வாள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் வெற்றியை தந்த டோட்டலா சொல்றாங்க. மதீனத்து மக்களுக்கு தெரிஞ்சிச்சு, இவர் சொல்ற விஷயம் ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி சொன்னதுக்கு அப்படியே சரியா இருந்துச்சு. நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் இப்ப பேசினது தொழுகையை பத்தியா, நோம்பை பத்தியா, ஒரு யுத்தத்தில் நடக்கிறத பத்தி பேசுறது இபாதத்தா? இன்னார் கொலை செய்யப்பட்டார், அல்லாஹ் என்ன சொல்ல வாராம்? காணாத நபி ஷாம கண்ட மாதிரி பேசினா, காணாத மறுமையை பத்தி அவர் கண்டது மாதிரி பேசினா நம்புவீங்களா மாட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸோ இன்ஷா அல்லாஹ் கவனமாக புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான், இந்த நபி பேசினது எல்லாமே உண்மை. அப்படி இல்லைண்டா இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. நான் சொன்னேன் ரொம்ப ஷார்ட்டாக செய்யணும், எக்கச்சக்கமாக இருக்குது.
ஆனால் வல்லாஹி வல்லாஹி ரசூலுல்லாஹ்வுடைய விஷயங்கள் அல்லாஹ் ப்ரூஃப் பண்றதுக்கு எக்கச்சக்கமா மதீனாவுல வச்சான். இப்போ உங்களுக்குள்ள சொல்றேன்.